ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 10 2024 த ஹிந்து நியூஸ் அனலைசிஸ். ஸோ இன்றைக்கான ஃப்ரண்ட் பேஜ் பாருங்கள். போயிங் 737 மேக்ஸ் ஆஃப் இந்தியன் ஏர்லைன் ஹேட் அ மிஸ்ஸிங் பார்ட். அதாவது ரீசெண்டாக போயிங் அப்படிங்கிறது ஏர்ப்ளைனுடைய ஒரு கம்பெனி, அந்த ஏர்ப்ளைன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கிறத கண்டறிஞ்சாங்க அண்ட் வேறு ஒரு ஊரில். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே போயிங்குடைய ஏர்ப்ளைன்ஸில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் 2-3 விஷயங்கள் தேடிட்டு இருந்தாங்க அண்டு தொடர்ந்து சர்ச் நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக இந்தியனோட ஏர்லைனோட இந்த மாதிரி ஒரு போயிங் ஃப்ளைனில் ஒரு மிஸ்ஸிங் பார்ட் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஏர்ப்ளைனில் ரொம்ப லீடிங் ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய இந்த போயிங் கம்பெனியில் இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டுருக்குங்கிறதுனால இது பெரிய விஷயமாக கொடுத்துருக்காங்க. அதுவும் ஏர்ப்ளைன்ஸ் ரொம்ப சேஃப்டி நிறைய ப்ராப்ளம் உள்ள விஷயம் இல்லையா? ஸோ அதனால் சேஃப்டி கன்சர்ன் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இதை ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இந்தியன் சிட்டிஸ் ஃபார் ஃப்ரம் க்ளீன் ஏர் டார்கெட். ஸோ க்ளீன் ஏர் அப்படின்னு சொல்லி சிட்டிஸ்க்கு ஒரு டார்கெட் வச்சுருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நேஷ்னல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராம் அப்படின்னு அடிப்படையில் கொண்டு வந்திருந்தாங்க. அதன்படி இந்த அசஸ்மெண்ட்டை பார்க்குறாங்க, எந்த மாதிரி சிட்டிஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. பெரும்பாலான சிட்டிஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, ஒன்லி மார்ஜினலி தான் அவங்க டார்கெட் டிக்ளைன் ஆகிருக்கு, அல்லது சில சிட்டிஸ்லாம் ரொம்பவே அதிகமாக ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்னர் ஆர்.என். ரவி வித்ட்ராஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் விசி சர்ச் கமிட்டி. ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வைஸ் சான்சலர் ஃபார் 3 ஸ்டேட் அண்ட் இன்ஸ்டியூட், அதாவது தமிழ்நாடு நடத்தக்கூடிய 3 யூனிவர்சிட்டிஸுக்கு வைஸ் சான்சலர் தேடுறதுக்கான ஒரு சர்ச் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த அப்பாயின்மெண்ட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யூனிலேட்டரலாக அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. பொதுவாக கவர்னர்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோடைய ஆலோசனை இப்படி தான் செயல்படணும். ஹவவர் இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் தான் சான்சலர் ஆஃப் ஆல் யூனிவர்சிட்டிஸ், அதனால் எனக்கு அந்த ரைட் இருக்குதுன்னு சொல்லி அவங்களே இண்டிவிஜுவல் சர்ச் கமிட்டிஸை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அது அந்த நேரத்தில் பெரிய பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அந்த நோட்டிஃபிகேஷன்ஸை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, அதனால நியூஸில் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூஸோட ஹைலைட்ஸ் பார்க்கலாம். மோஸ்ட் இந்தியன் சிட்டிஸ் ஃபார் ஃப்ரம் க்ளீன் ஏர் டார்கெட், அந்த நியூஸை பார்க்கணும். பிளான்டு டிஸ்ரப்ஷன்ஸ் ஆர் அகேன்ஸ்ட் டெமோக்ரஸி. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில், லோக்சபாஸில் இந்த மாதிரி அப்போசிஷன் பார்ட்டிஸ் கலைபுரங்களில் ஈடுபடுறது, அது ஃபங்க்ஷனிங்காக எப்படி பாதிக்குதுங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ரெகுலேஷன் பை ஸ்டேட் டஸ் நாட் ட்ராப் varsity ஃப்ரம் மைனாரிட்டி ஸ்டேட்டஸ். varsity அப்படிங்கிறது யூனிவர்சிட்டி. ஸோ மைனாரிட்டி யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரிலேட்டடாக சுப்ரீம் கோர்ட் ஒரு கேஸில் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ரேபிட் ரைஸ் இன் வெப் பிளாக்கிங் ஆர்டர்ஸ், அதாவது வெப்சைட்டோ இல்லை ஆன்லைன் கண்டென்ட்ஸை பிளாக் பண்ணக்கூடிய ஆர்டர்ஸ், கவர்மெண்ட் சைட்லேருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸ் 2013 கனெக்ட் பண்ணும்போது 2023 100 மடங்குக்கும் மேலே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ஏது, அது தொடர்பான ப்ரொவிஷன்ஸ் என்ன, பிளாக்கிங் கண்டென்ட்ஸ் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணுதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்தியாவும் யூகேவும் டிஃபென்ஸ் ரிலேட்டடான 2 அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கடைசியாக 2 எடிட்டோரியல். க்ரோத் சான்ஸ் டிமாண்ட், இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். மோஸ்ட் இந்தியன் சிட்டிஸ் ஃபார் ஃப்ரம் க்ளீன் ஏர் டார்கெட். ஸோ இப்போ இந்த க்ளீன் ஏர் டார்கெட்னால் என்ன, ஸோ சிட்டிஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நேஷ்னல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரோக்ராம் அடிப்படையில் 2017 கால்குலேட் பண்ணும்போது 2026 கிட்டத்தட்ட 131 சிட்டிஸில் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த PM 2.5 கான்சன்ட்ரேஷனை 40% குறைக்கணும். PM 2.5ல் PM. பிஎம்னா என்ன, பர்டிகுலர் மேட்டர். ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, காற்றுல மிதக்கக்கூடிய இது தூசு பொருட்கள், சரியா? இப்போ நீங்கள் லைட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒலிக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஏதோ லைட்டாக சின்னதாக அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே தண்ணிக்குள்ளே உருள்ற மாதிரி தண்ணி காற்றுல அப்படியே மிதக்கும். இதுதான் பர்டிகுலர் மேட்டர்ஸ். பொதுவாக இந்த பர்டிகுலர் மேட்டர்ஸோடைய சைஸை மைக்ரானில் குறிப்பிடுவாங்க. பொதுவாக PM 10 அப்படின்னா PM 10 மைக்ரான்னு அர்த்தம். PM 2.5னா PM 2.5 மைக்ரான். எது ரொம்ப டேஞ்சரஸானது? இந்த PM 2.5 தான் ரொம்ப டேஞ்சரஸானது. ஏன்னா இந்த பொருட்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் உயிரினங்களோட, குறிப்பாக மனிதர்களுடைய கண்களுக்குள்ளேயோ இல்லை மூக்கு வழியோ உடலுக்குள்ளேயோ போகிறது ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நம்ம லங்ஸில் டெபாசிட் ஆகும். லங்ஸில் தேவையில்லை, லங்ஸில் நிறையா எரிச்சல் ஊட்டுப்படுத்தும், நம்மளுடைய சுவாச குழாயில் பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் கசார்ட்ஸோட ரிலேட்டடானது. ஸோ இந்த டாபிக் நமக்கு தெரிஞ்ச விஷயம். என்விரான்மெண்ட் GS3ல் என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய
இந்த ஏர் பொல்யூஷன் அல்லது பொல்யூஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் இது இடம்பெறும். ப்ரிலிம்ஸுக்குமே இந்த பொல்யூஷன் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக பார்க்கப்படுது. ஏன்னா என்விரான்மெண்ட்டுக்கு ஏன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து ரீசெண்டாக யூபிஎஸ்சியில் நிறையா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 17லேருந்து அதிகமாக என்விரான்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே வராங்க. அந்த வகையில் ஏர் பொல்யூஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட டார்கெட் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். 2017 அதில் இருக்கக்கூடிய அந்த கால்குலேஷன்ஸில் நம்ம 2026க்குள்ளே 40% ரெடியூஸ் பண்ணணும். ஏர்லியராக 2024 தான் டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 20 to 40% ரெடியூஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லி டார்கெட் செட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ அந்த டார்கெட்டை வந்து தள்ளி வச்சுட்டாங்க, 2026 வரைக்கும் தள்ளி வச்சுட்டாங்க. சரி, இதில் என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பைரர் லிவிங் சயின்சஸ் அண்ட் கிளைமேட் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் கிட்டத்தட்ட 49 சிட்டிஸில் கால்குலேட் பண்ணதில் 27 சிட்டிஸில் வந்து PM 2.5ல டிக்ளைன் இருக்குது, அதாவது அதனுடைய கணக்கீட்டில் டிக்ளைன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஸ்டடி வந்து நேஷ்னல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராமை அதுக்கான டார்கெட்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய சிட்டிஸில் இந்த டிக்ளைன் வந்து வெறும் மார்ஜினலாக இருக்குது, இல்லைன்னா எப்படி இருக்குன்னா ரொம்ப ரைஸ் ஆகிருக்கு. அதாவது நம்ம குறைக்கிற முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் ஆப்போசிட்டாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பேசியிருக்காங்க. உதாரணத்துக்கு டெல்லியில் இதனுடைய குறைவு வெறும் 5.9% மார்ஜினலாக தான் குறைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் நவி மும்பை அப்படிங்கிறது மும்பையோட சபர்பன் ரீஜன். அந்த ரீஜனில் 46% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம குறைக்கணும், ஆனால் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஒரு சில இடங்களில் ஷார்ப் டிக்ளைன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு வாரணாசி PM 2.5ல 72% டிக்ளைன் ஆகிருக்கு. அண்ட் PM 10ல் 69% டிக்ளைன் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி மானிட்டர்ஸ் இது வந்து ஒரு டிவைஸு. இந்த டிவைஸ் என்ன பண்ணுவோன்னா, ஒவ்வொரு சிட்டிலையும் ஏர் குவாலிட்டி எப்படி இருக்குது, ஸோ அதில் சஸ்பெண்ட் ஆகிருக்கூடிய பர்டிகுலர் மேட்டர் என்னென்ன டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ், என்னென்ன டைப் ஆஃப் கேஸஸ்லாம் அதில் இருக்குது, ஸோ அதோடைய பொல்யூஷன் லெவல் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணக்கூடிய மானிட்டர்ஸ் தான் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி மானிட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் பெரிய பெரிய சிட்டிஸில் அதிக அளவில் காணப்படுது. பட் அதை தாண்டி வெளியே சிட்டிஸில் ரொம்ப வெறும் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இந்த ரிப்போர்ட்டில் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன அப்படின்னு சொல்லி வாசிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேபிள்களை நம்ம பார்த்துருங்க. டேபிள் ஷோஸ் த 2.5 லெவல்ஸ் PM 2.5 இந்தியாஸ் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டிஸ் ஃப்ரம் 2019 to 2023. இட் ரிமைண்ட் ஹையர் தென் த அக்செப்டபிள் லெவல் ஆஃப் 40 மைக்ரோகிராம்ஸ். இதை கொஸ்டினாக கேட்கலாம். சரியா, ஒரு கியூபிக் மீட்டருக்கு எவ்வளோ லெவல் வந்து PM 2.5 அலோடு அப்படின்னா 40 மைக்ரோகிராம்ஸ் வந்து அலோட். 40 மைக்ரோகிராம்ஸ் வந்து அலோட் ஆஃப் PM 2.5. ஓகே, PM 2.5னா PM 2.5 மைக்ரான். ஓகே, இதில் டெல்லி பாருங்கள், 2019 108 இருந்துச்சு, அதுக்கப்புறம் குறைஞ்சிருக்கு, அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்புறம் குறைஞ்சிருக்கு, அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு ஆல்டர்னேட்டிங் ட்ரெண்ட்லேயே போயிட்டே இருக்குது. பாட்னா 119 அப்புறம் 2 தடவை குறைஞ்சி இன்க்ரீஸ் ஆகி அப்புறம் இன்க்ரீஸ் ஆகி இப்போ குறைஞ்சிருக்கு. அண்ட் ஃபரிதாபாத் வந்து 94.5 இருக்குது. இது குறைஞ்சி இன்க்ரீஸ் ஆகி அப்படியே ஸ்டேபிளாக தான் இருக்குது. அண்ட் இப்போ குறைஞ்சிருக்கு. முசாஃபர்பூர் இதில் வந்து 108 ஆரம்பித்தது, ரொம்ப நார்மலாக போயிட்டு அப்புறம் மறுபடியும் இப்போ 83 அளவுக்கு வந்திருக்கு. அடுத்த வருஷமே பாருங்கள் 67 2020க்கு போயிருக்கு. 2021 பாருங்கள் அப்படியே டபுள் ஆகிருக்கு. மேபி என்னவாக இருக்கலாம், லாக்டவுன் காரணமாக இருக்கலாம். 113 நொய்டாவில் இருந்திருக்கு, 2020 ஓரளவு குறைஞ்சிருக்கு, 21 100, இப்போது 83.6. இது கூட பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் இந்த ரெட் லெவல் பாருங்கள், ரெட் லெவல்லே இருக்குது. ஸோ அப்போது இதுதான் வந்து பெர்ஃபார்மன்ஸ். த சென்டர்ஸ் அம்பிஷியஸ் அட்டெம்ப்ட் டு இம்ப்ரூவ் air quality in some of India's most polluted cities suggested that the majority of Indian cities are far from making significant progress. ஸோ நிறையா சிட்டிஸால் அவங்க ப்ராக்ரஸை மேக் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. இன் 49 cities whose particular matters numbers were consistently available for 5 years. 49 சிட்டிஸில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு PM உடைய லெவல்ஸ் வந்து நமக்கு கிடைச்சப்பட்டிருக்கு. இதில் 27 PM 2.5ல வந்து குறைவு இருந்திருக்கு. கன்சிடர் த மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரேட் ஆஃப் பொல்யூட்டன். ஸோ பொல்யூட்டன்லேயே ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் வந்து PM 2.5. while only 4 had met or exceeded the target decline. According to an analysis by Respirer Living Sciences and Climate Trends released early on Wednesday, the stated goal of 9,361 crore National Clean Air Program is to reduce average particulate matter concentration 40% by 2026 in 131 cities. 131 நகரங்களில் இருக்கக்கூடிய பர்டிகுலேட் மேட்டர் அளவை 40% குறைக்கணும். 2017 கணக்கு பண்ணும்போது 2026க்குள்ளே.
when இந்த ப்ரோக்ராம் இனிஷியேட் ஆகும்போது இதோட எய்ம் 20-40% பை 2024 இருக்குது. லேட்டர் இதோட கோலை 2026 ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. while the deadline is still 3 years away. ஓகே, இன்னும் 3 வருஷம் இருக்குது. 24, 25 and 26 3 வருஷம் இருக்குது. some of India's biggest cities are reporting marginal declines. வெறும் கம்மியான அளவு தான் டிக்ரைஸ் ஆகிருக்கு. சில சமயங்களில் பொல்யூஷன் லோட்ஸ் இன்னும் ஜாஸ்தியாகிறதா பேசப்படுது. இதுக்கான ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்தா, ஹவவர் வாரணாசி வந்து 72% ரிடக்ஷன் ஆகிருக்கு. ஷார்ப் டிக்ளைன் ஆகிருக்கிற ஒரு சில பகுதியிலையும் பேசுகிறாங்க. வாரணாசி குறைஞ்சிருக்கு. PM 2.5 லெவலில் 72% டிக்ரீஸ் ஆகிருக்கு. PM 10ல் 69% வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. Another factor that significantly influences annual concentration of pollutants in a city is the number and spread of continuous ambient air quality monitors. அப்போ இந்த ஏர் குவாலிட்டி மானிட்டர்ஸுடைய எண்ணிக்கையும் அண்ட் எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பொறுத்தோம். இது என்னென்னா, இட் இஸ் அ டிவைஸ் தட் ட்ராக் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் கெமிக்கல் பொல்யூட்டன்ஸ் த்ரூ அவுட் த டே. ஒரு நாள் முழுவதும் இந்த கெமிக்கல் பொல்யூட்டன்ஸ் வந்து எப்போ ஃப்ளக்சுவேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறது. ஸோ இப்படி கால்குலேட் பண்ணுறது மூலமாக எந்த நேரத்தில் இந்த விஷயம் வந்து அதிகமாக ஏற்படுது, ஸோ அப்போ அதுக்கான காரணம் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். while cities such as Mumbai and Delhi have several such stations spread across the breadth of the cities to account for pollution in diverse areas, most Indian cities have only a handful. Only 4 of the 92 cities part of the analysis have more than 10 such stations. ஸோ 92 சிட்டிஸில் இவங்க சர்வே பண்ணியிருக்காங்க. அதில் 10 ஸ்டேஷனில் மட்டும்தான் 10 இடங்களில் மட்டும்தான் 4 சிட்டிஸில் மட்டும்தான் 10க்கும் மேற்பட்ட இந்த ஸ்டேஷன்ஸ் வந்து காணப்படுது. வாரணாசி in 2018 had only one such station. ஒரே ஒன்று தான் இருக்குது, which only worked 24% of the time. whereas by 2024 it has 4. ஸோ வாரணாசியில் ஒன்று தான் இருந்துச்சு, இப்போ 4 இருக்குது. 2024 அது 4 ஸ்டேஷன்ஸோட ஒரு நாள் முழுக்க இயங்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு. வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன் சிட்டிஸ் ஆஃப் லெஸ் தென் 5 ஸ்டேஷன்ஸ். ஸோ பெரும்பாலான நகரங்களில் 5க்கும் குறைவாக தான் வந்து இந்த ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்குது. வெதர் சிட்டிஸ் ஆக்ஷன்ஸ் have actually translated the improvement in air quality is yet unclear. ஸோ சிட்டிஸ் வந்து இந்த ஏர் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக இல்லை. The National Clean Air Program has made noteworthy progress in tackling air pollution, witnessing notable reductions in PM 2.5 and PM 10 levels in top polluted cities. So there have been efforts underway. ஸோ நாங்கள் நிறைய முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து இதில் தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது. persistent challenges exist with some urban areas facing an uptick in pollution concentrations. ஒரு சில நகரப்பகுதிகளில் ஒட்டுமொத்தமாகவே பொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்டிக் கோஸ்லா, இவர் வந்து கிளைமேட் ட்ரெண்ட்ஸுடைய டைரக்டர், அவர் வந்து தெரிவிச்சிருக்கார். பிளான்டு டிஸ்ரப்ஷன்ஸ் ஆர் அகெயின்ஸ்ட் டெமோக்ரஸி. ஓம் பிர்லா அவர்கள் லோக்சபாவினுடைய தற்போதைய ஸ்பீக்கராக இருந்துட்டு வராங்க. மத்திய பிரதேஷ் அப்புறம் லோக்சபாவினுடைய செக்ரட்டரி, பார்லிமெண்ட்டோடைய செக்ரட்டரியேட், இவங்க எல்லாம் இணைஞ்சு ஒரு லெஜிஸ்லேச்சர்ஸ்க்கு, மத்திய பிரதேசனுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸுக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான சில விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதில் இவங்க சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ரீசெண்டாக 140க்கும் மேற்பட்ட எம்பிக்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி மாசாக சஸ்பெண்ட் பண்ணுறது நிறைய பிரச்சனைகளை, பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சிஸாக, நேஷ்னல் லெவல் ப்ராப்ளம்ஸாக க்ரியேட் பண்ணியிருந்தது. பட் இதை பற்றி பேசும்பொழுது இதை பற்றி அதுக்கு ரிலேட்டடாக ஒரு கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி பிளான்டு டிஸ்ரப்ஷன்ஸ் நிறையா நடக்குது. திட்டமிட்டே இவங்க பாராளுமன்ற செயல்பாட்டை வந்து தடை செய்யணும்னு சில நபர்கள் வந்து ஈடுபடுறாங்க. இது நம்மளுடைய ஸ்பிரிட் ஆஃப் டெமோக்ரஸிக்கு அகென்ஸ்டானது அண்ட் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் காம்ப்ரமைசிங் த டிக்னிட்டி ஆஃப் த ஹவுஸ். ஸோ இது எல்லாமே ஹவுஸினுடைய அந்த கண்ணியத்துக்கு எதிராக வந்து செயல்படக்கூடிய விஷயங்கள். ஸோ அவையினுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறதுக்காகத்தான் ஸ்பீக்கர்ஸ் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த சஸ்பென்ஷன்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இன்னெவிட்டபிளாக ஆகி போயிடுது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த ஸ்பீக்கருமே எந்த மெம்பர்ஸையுமே சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி விரும்ப மாட்டாங்க. பட் வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அப்படி ஆகும்போது நம்மளால் அதை தவிர்க்க முடியாமல் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த சில வருடங்களாகவே இந்த நம்பர் ஆஃப் சிட்டிங்ஸ் ரொம்பவே குறைவாக காணப்படுகிறது. அதேபோல் லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி தன்மை வந்து ரொம்பவே குறைவாக காணப்படுது. அவங்க பேசுகிற விஷயங்கள், டிபேட்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க பாஸ் பண்ணக்கூடிய சட்டங்கள், அந்த சட்டங்களுக்கு நடக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸு, கவர்மெண்ட்டை அக்கௌண்டபிளாக வச்சுக்கக்கூடிய கொஸ்டின்ஸு அண்ட் அது ரிலேட்டடான விஷயங்கள் ஆகியவை ரொம்ப சிறப்பாகவும் நடைபெறவே இல்லை. இது கூட பார்க்கணும் அப்படின்னா, அந்த சட்டமன்றங்கள் நடைபெறக்கூடிய பெருவாரியான நேரங்களில் எதிர்க்கட்சியினரோ அல்லது குறிப்பிட்ட சில மெம்பர்ஸோ தொடர்ந்து சட்டசபையுடைய செயல்பாடுகளையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க.
ஸோ இது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குதுன்னு சொல்லி பேசுகிறாங்க. திஸ் இஸ் நாட் அ குட் ட்ரெடிஷன். இது ஒரு நல்ல பழக்கம் கிடையாது. வி ஷுட் மேக் அட்டம்ஸ் டு என் திஸ் ட்ரெடிஷன். ஸோ இந்த பழக்கத்தை முடிவு கட்டுறதுக்கு ஒரு வழிவகை செஞ்சாகணும். அதேபோல் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஷுட் நாட் பி டிரான்ஸ்லேட்டட் இன்டு அப்ஸ்ட்ரக்டிங் பிஸ்னஸ் ஆஃப் த ஹவுஸ். சரி, ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இப்போ நான் ஒரு கருத்து வைக்கிறேன் அப்படின்னா இன்னொருத்தவங்க ஆப்போசிட்டாக கருத்து வைக்க தான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கருத்து வேறுபாடுகளை முன்வைக்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த கருத்து வேறுபாடுகளை வைக்கிற அந்த விதத்தை வச்சுக்கிட்டு நம்ம அவையினுடைய செயல்பாட்டை அவங்க இடையூறு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது. அதனால் அந்த கருத்து வேறுபாடுகள் என்னமே அவையினுடைய செயல்பாட்டினுடைய குறுக்கீட்டு ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பக்கம் சொல்கிறாரு, அந்த பக்கம் சொல்கிறாரு, என்ன தான் சொல்கிறாரு எனக்கு தெரியல. சரி, இவர் சொல்லியிருக்கிறது என்னென்னா ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஹவுஸை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம இதுக்கு ரிலேட்டடாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டோடைய ப்ரொடக்டிவிட்டியை பற்றி படிக்கணும். இது வந்து பெரும்பாலும் மெயின்ஸ் ரிலேட்டடான விஷயந்தான் வந்து வரும். பார்லிமெண்ட்டோடைய ப்ரொடக்டிவிட்டி ரீசெண்ட் டேஸில் நிறையா டிக்ளைன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு என்னென்ன ரீசன்ஸு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அண்டு பார்லிமெண்ட்டோடைய ஃபங்க்ஷனிங்கில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இதுக்கான வே ஃபார்வர்டு என்ன அப்படின்னு சொல்லி இந்த 3 பாயிண்ட்டே நம்ம பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் கொஸ்டினையும் நம்மளால் அட்ரஸ் பண்ணிட முடியும். இது வந்து விஷன் ஐஏஎஸுடைய ஃபார்மெட் தான். விஷன் ஐஏஎஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் எடுத்தாங்கன்னா ஒரு டாப்பிக்கில் ரீசன் எடுப்பாங்க, இல்லை சிக்னிஃபிகன்ஸ் எடுப்பாங்க. சரியா, பார்லிமெண்ட் சிக்னிஃபிகன்ஸ் எடுப்பாங்க, அண்டு சேலஞ்சஸ் சொல்லுவாங்க, அண்ட் வே ஃபார்வர்ட் சொல்லி முடிச்சுருவாங்க. ஸோ இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக எந்த ஒரு டாப்பிக்கையும் ஈஸியாக டேக்கிள் பண்ணிடலாம். இதில் GS2ல் கவர்னன்ஸ் கீழே வரும். அதே போல் இதை வாசிக்க தேவையில்லை. ஸோ இதில் உள்ள கண்டென்ட் இவ்வளோ தான். ஸோ அதை நான் சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வாசிக்கோங்க. மற்றபடி இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம இதில் தேவையான விஷயம் இதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கேட்க போகிறதில்ல, யார் என்ன சொன்னால் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறது கிடையாது. பட் இதில் உள்ள கண்டென்ட் ரிலேட்டடாக நம்ம கேட்கலாம். பார்லிமெண்ட்டோடைய ஃபங்க்ஷனிங் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகிறதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை ஸ்பீக்கரில் பார்லிமெண்ட்டோட பவர்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு, ஃபங்க்ஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஸ்பீக்கரோட பவர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எங்கே மென்ஷன் ஆகிருக்கு, கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் ஆயிருக்கா, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரில் மென்ஷன் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ரொம்ப ப்ராடாக வெளியே போனோம் அப்படின்னா ஸ்பீக்கரோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட்டோடைய ப்ரொடக்டிவிட்டி ஏன் குறையுது, ரீசெண்ட் டைம்ஸில் குறைஞ்சிருக்கு, அது ஏன் குறையுது, அதுக்கான காரணம் என்ன, இதுக்கான சேலஞ்சஸ் என்னென்ன இருக்குது, பார்லிமெண்ட்டோடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெகுலேஷன் பை ஸ்டாட்யூட் டஸ் நாட் ராப் அ varsity ஆஃப் மைனாரிட்டி ஸ்டேட்டஸ். சரி, சுப்ரீம் கோர்ட் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க. இது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு 7 ஜட்ஜ் பெஞ்ச் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதோடைய ஹெட்டாக இந்தியாவுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர்கள் இருக்காங்க, DY சந்திரசூட் அவர்கள் இருக்காங்க. இவங்க ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன் மைனாரிட்டி எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷனாக இல்லையா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுறதுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன் இருக்காங்க அப்படின்னா அவங்க சிறுபான்மை நிறுவனமாக, அதாவது ஆர்டிக்கல் 30 கீழே சிறுபான்மை நிறுவனத்துக்கு வந்து அதிகாரம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்க நிர்வகிச்சுக்கிறதுக்கு தங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த மாதிரி மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனாக இல்லையான்னு டிசைட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இங்கே வந்து சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடான விஷயம். ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ்னு ஆர்டிக்கல் 29 அண்டு 30 வந்து கொடுத்துருக்காங்க. 29 and 30. இதில் ஆர்டிகல் 30 பற்றி குறிப்பிடக்கூடாது. இதெல்லாம் டைரெக்டாக கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸில் உள்ளது. ஸோ இதெல்லாம் பாலிட்டி ரிலேட்டடான, பொலிட்டிக்கல் சயின்ஸ், இந்தியன் பாலிட்டி ரிலேட்டடான விஷயம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டாட்யூட், ஒரு சட்டம் வந்து உங்களை ரெகுலேட் பண்ணுது அப்படிங்கிற காரணத்தினாலேயே எஜுகேஷ்னல் இந்த மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் உங்களுடைய மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் போயிடுச்சுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி கிடையாது அப்படின்றாங்க. இன்னொன்று ஆர்டிக்கல் 30 டஸ் நாட் என்விசேஜ் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன் ஆட் டு பி அப்சல்யூட்லி பை மெம்பர்ஸ் ஆஃப் அ மைனாரிட்டி கம்யூனிட்டி. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 30 பொறுத்த மாட்டில் ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனாக இருக்கணும்னா கண்டிப்பாக அது மைனாரிட்டி கம்யூனிட்டி சேர்ந்த மெம்பர் தான் நடத்தணும்னு எந்த கட்டாயமும் கொடுக்கப்படவே இல்லை. அதில் வெளிப்படையாக எங்கேயுமே பேசவே இல்லை. இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒன் ஆஃப் த கொஸ்டின் அங்கே வந்து கேட்கப்பட்டிருக்கு. அதாவது
ஒரு மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் வந்து ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதை உருவாக்குனது ஒரு மைனாரிட்டி பீப்புளாக இருக்கலாமா, இல்லை அதை நிர்வாகப்படுத்துறது மைனாரிட்டி பீப்புளாக இருக்கிற காரணத்தினாலேயே நம்ம அதை மைனாரிட்டின்னு சொல்லணுமா அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. அதே போல் எந்த மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் சரி, அவங்க செக்யூலராக இருக்கணும். அண்ட் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே அட்மிஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 7th bench headed by Chief Justice of India D.Y. Chandrachud on Tuesday observed that an education institution does not lose its minority status merely on the ground that its administration is regulated by a statute. நான் பற்றி சொன்னதான். Being regulated by a statute does not detract an educational institution from having a minority status. If the right of administration is regulated by statute, there is no bar to minority status. அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை ஏதோ ஒரு சட்டத்தின் மூலமாக ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னா மைனாரிட்டி ஸ்டேட்டஸ்க்கு எந்த தடையும் கிடையாது. Article 30, இது ரிலேட்டட் நம்ம படிக்க வேண்டியது Article 30, the right of minorities to establish and administer their own education institutions. தங்களுக்கென சொந்தமாக கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கு சிறுபான்மையினருக்கான உரிமை. Of the Constitution does not envisage that administration of the education institution ought to be absolutely by the members of minority community. ஸோ ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது அந்த மைனாரிட்டி மெம்பர்ஸால் தான் நடத்தணும், அப்சல்யூட்லி அவங்க தான் நடத்தணும்னு ஆர்டிக்கலில் சொல்லலைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாதுன்னு சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆர்டிக்கலில் வெளிப்படையாக சொல்லலை, சரியா? பட் இவங்க இன்டர்பிரட் பண்ணி சொல்லுவாங்க. இந்த ஜட்மெண்ட் வரும்போது தெரியும் ஆமாவா இல்லையா அப்படின்னு சொல்லி இன்டர்பிரட் பண்ணி சொல்லுவாங்க. பட் இப்போதைக்கு ஆர்டிகல் 30 அப்படி கொடுக்கல அப்படின்ற மாதிரி அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. த அட்மினிஸ்ட்ரேஷன் குட் பி செக்யூலர் அண்ட் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் எனி கம்யூனிட்டி குட் கெட் அட்மிஷன்ஸ். யாராக இருந்தாலும் அங்கே அட்மிஷன் பண்ணணும். இதே மாதிரி இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ். Article 15 அடிப்படையில் ரிசர்வேஷன் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸில் பெறலாம். இந்த ரிசர்வேஷன் வந்த பின்னாடி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸில் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ்லேயும் ரிசர்வேஷன் வந்து செல்லும், கம்யூனல் ரிசர்வேஷன் வந்து செல்லும். அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கு வந்து கம்யூனல் ரிசர்வேஷன் செல்லும். ஹவவர் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸுக்கு இந்த ரிசர்வேஷன் செல்லாது, கம்யூனல் ரிசர்வேஷன்ஸ் செல்லாது. ஹவவர் அந்த ரிசர்வேஷன்ஸ் வேறு, இந்த இடத்துல சொல்லியிருக்கிற இந்த அட்மிஷன் சென்டர்ஸ் வேறு. அந்த இன்ஸ்டியூஷனில் மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் யாருனாலும் அட்மிஷன் போடலாம், இவங்களுக்கு அவங்களுக்கு தடைன்னு கிடையாது. ஹவவர் அவங்க கட்டாயமாக இவ்வளோ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் சர்டைன் பீப்புளுக்கு கொடுத்தாகணும்னு அவங்களுக்கு அந்த கண்டிஷன் கிடையாது. அதை தான் சொல்கிறாங்க. மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 93rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. த பெஞ்ச் வாஸ் ஹியரிங் ஏ கேஸ் ரிலேட்டட் டு மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் ஆஃப் அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியோட மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் பற்றி கொஸ்டின் எடுத்துகிட்டு இருக்காங்க. So he said the standards of examination and curriculum was regulated by the state for all universities. So states நடத்தக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டிஸ் உடைய ஸ்டாண்டர்ட்ஸும் அவங்க என்னென்ன சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்ற விஷயத்தையும் ஸ்டேட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலேட் பண்ணுவாங்க. சரி, எல்லா யூனிவர்சிட்டிஸையும் ஸ்டேட் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. The court is considering a reference on questions about the indices for treating educational institutions as a minority educational institution. ஸோ ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறதுக்கான பேராமீட்டர்ஸ் என்னென்ன, இண்டிசஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ், சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க நம்ம சுப்ரீம் கோர்ட்டு. ஸோ அது ரிலேட்டடாக இதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த கொஸ்டின் பிஃபோர் த கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் இஸ் வெதர் அன் இன்ஸ்டியூஷன் can be regarded as a minority education institution for the reason that it was established by a persons belonging to a religious or linguistic minority or it's being administered by a persons belonging to religious or linguistic minority. நான் பற்றி சொன்னது தான், ஒரு லிங்குவிஸ்டிக் மொழிவாரி அல்லது மதவாரியாக சிறுபான்மையினர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர் ஏற்படுத்தினதால இல்லை அந்த மாதிரியான ஒரு நிர்வகிக்கிறனால அது ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் ஆகிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க இல்லைன்னு இருக்காங்க. அடுத்த நியூஸ் பாருங்கள். ரேபிட் ரைஸ் இன் வெப் லாக்கிங் ஆர்டர் ஷோஸ் RTA ரிப்ளை. அதாவது வெப்சைட்டையும் அண்ட் ஆன்லைன் கண்டென்ட்ஸையும் பிளாக் பண்ணுறதுக்கான கவர்மெண்ட் சைட்லேருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸினுடைய எண்ணிக்கை வந்து 2013 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 100 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இதை பற்றின டேட்டாஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக RTI போட்டு கேட்டிருக்காங்க. அந்த RTIயில் இந்த மாதிரி விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. ஸோ இப்போ வெப்சைட் பிளாக்கிங்ஸ் கிடையாது, வெப்சைட் பிளாக்கிங்கான ஆர்டர்ஸ், சரியா? கவர்மெண்ட் சைட்லேருந்து இத்தனை வெப்சைட்ஸை பிளாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுவாங்க இல்லையா, அதனுடைய எண்ணிக்கை வந்து எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணியிருக்காங்க.
இது எந்த செக்ஷனுக்கு கீழே கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து வெப்சைட்ஸை பிளாக் பண்ணுங்கள், ஆன்லைன் கண்டென்ட்ஸை பிளாக் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டர் போடுறதுக்கான அதிகாரம் எங்கேருந்து வருது? செக்ஷன் 69A ஆஃப் ஐடி ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000. இதன்படி வெப்சைட்டையும் ஆன்லைன் போஸ்ட்டையும் பிளாக் பண்ணுறதுக்கான ஆர்டர்ஸ் வழங்க முடியும். 2013 இந்த மாதிரி ஆர்டர்ஸ் 62 இருந்துச்சு. 2023 6954 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹவெவர் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் 2013 அவ்வளோவா இன்டர்நெட் யூசேஜ் இல்லை, பட் இப்போ இன்டர்நெட் யூசேஜ் ரொம்ப பீக்கில் இருக்குது. கரெக்டாக? அப்போ அதிகப்படியான வெப் கண்டென்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும், அதிகப்படியான ஆன்லைன் கண்டென்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம், இன்டர்நெட்டோட யூசேஜ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதே சமயத்தில் நிறைய பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்கள டார்கெட் பண்ணி நிறைய விஷயங்கள் நடத்தப்படும். அது ஸ்கேம் வெப்சைட்ஸாக இருக்கலாம், ஸ்கேம் பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்பேம் கண்டென்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஹேட்ஃபுல் கண்டென்ட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் காரணமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் இருக்கிறனால இது ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஹவெவர் இங்கே என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, ஏன் வந்து பிளாக்கிங் கண்டென்ட்ஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க, அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி வெப்சைட் கண்டென்ட்ஸை வந்து பிளாக் பண்ணுறதோ இல்லை ஆன்லைன் கண்டென்ட்ஸோ இல்லை வெப்சைட்ஸை பிளாக் பண்ணுறதுங்கிறது இம்ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா ஐபி அட்ரஸஸ் எல்லாமே ஒட்டுமொத்தமாக பல்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டா ப்ரொவைடர்ஸ் வாங்குவாங்க. சரியா? டேட்டா வந்து யார் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்க ஒட்டுமொத்தமாக பல்காக வந்து இந்த மாதிரி ஐபி அட்ரஸஸை வாங்குவாங்க. இந்த மாதிரி ஐபி அட்ரஸஸை வாங்கிட்டு அண்ட் அதை வேறு ஏதாவது ஒரு கார்ப்பரேட் கம்யூனிட்டிக்கோ இல்லை வேறு யாருக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா விற்றுருவாங்க. ஸோ இவங்க காமனாக வந்து யார்கிட்ட விற்கிறாங்க, போகிறாங்க, வர்றாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ஐபி அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. புரியுதா? ஐபி அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணவங்க கிட்ட தான் வந்து பிளாக் பண்ணுங்கள், இந்த ஐபி அட்ரஸ் அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி அவர் அந்த ஐபி அட்ரஸ் ப்ரொவைடர்ஸ் கிட்ட இருந்து டேட்டா ப்ரொவைடர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஐபி அட்ரஸஸை பல்காக வாங்கின பின்னாடி அவங்களுக்கு பெருசாக இதை பற்றி தெரியறது இல்லை, யார்கிட்ட இருக்குது, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியறது இல்லை. அப்போ இந்த மாதிரி அவங்கள சொல்லி பிளாக் பண்ண சொல்கிறதுங்கிறது பொதுவாகவே இம்ப்ராக்டிக்கல் தான் அப்படின்றாங்க. may have corporate security concerns and having IP addresses declared. ஸோ அப்போ அந்த ஐடி அட்ரஸஸை வெளியே சொல்கிறதுமே வந்து கார்ப்பரேட் செக்யூரிட்டி ரிலேட்டடான விஷயங்களும் வந்து அதிகமாக பாதிக்கப்படும். அண்ட் அதே போல் இப்போ என்கிரிப்ஷன் டெக்னாலஜி ஜாஸ்தியாகிட்டு இருக்கனால அண்ட் இந்த மாதிரி பிளாக் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஹார்டரான விஷயம் அப்படின்னும் சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இதில் ஒரு டேர்ம் கொடுத்துருப்பாங்க. என்ன டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் ஜஸ்ட் டம்ப் பைப்ஸ். அவ்வளோதான். அவங்களால ஒரு பைப்பு அவ்வளோதான், சும்மா வேடிக்கை பார்க்குற பைப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னும் குறிப்பிட்றாங்க. ஹவெவர் இந்த 69A செக்ஷன் 69A ஆஃப் ஐடி ஆக்டை பற்றி பேசுகிறாங்க. அலோவ்ஸ் யூனியன் கவர்மெண்ட் டு பிளாக் கண்டென்ட் ஆன்லைன் இன் த இன்டர்நெட் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, நாட்டினுடைய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மை, டிஃபென்ஸு அண்ட் செக்யூரிட்டி பாதுகாப்பு, ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் ஃபாரின் ஸ்டேட்ஸ் நம்மளுடைய அண்டை நாடுகளோட இருக்கக்கூடிய சர்வதேச உறவுகள், நட்புறவு நாடுகளுடைய உறவுகளை களங்கம் விளைவிக்கிற மாதிரி, பொது உலகுக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி, அப்புறம் வந்து அஃபென்ஸுக்கு தூண்டுற மாதிரி, அதாவது குற்ற செயல்களுக்கு தூண்டுதல் புரிகிற மாதிரியான கண்டென்ட்ஸை பிளாக் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது செக்ஷன் 69A ஆஃப் ஐடி ஆக்டின் படி. இந்தியா யூகே இங்க் 2 deals டியூரிங் ராஜ்நாத் சிங். இங்க் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் பைலேட்ரல் இன்டர்நேஷ்னல் கேடட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அண்ட் லெட்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆன் டிஃபென்ஸ் கொலாபரேஷன் இன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ டிஃபென்ஸில் R&D பண்ணுறதுக்கு 2 பேரும் கொலாபரேட் பண்ண போகிறாங்க. கேடட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு பைலேட்ரல் இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. இது ரெண்டுக்குமான அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. தீஸ் வேர் சைன்ட் ஆஃப்டர் பைலேட்ரல் talks between Defense Minister Rajnath Singh and his Britain counterpart Grant Shapps. அதாவது இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், பிரிட்டனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. had an excellent meeting with UK Defense Minister Grant Shapps. we reviewed the full range of India UK defense relations. இந்தியாவுக்கும் யூகேக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு தொடர்புடைய உறவுகளை வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. we had fruitful discussion on wide range of issues pertaining to defense cooperation and பாதுகாப்பு ஒத்துழைப்பு, பாதுகாப்பு, ஆல்சோ ஆன் என்ஹான்சிங் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேஷன், பாதுகாப்பு தொடர்புடைய தொழிற்சாலை ஒத்துழைப்பு ஆகிய விஷயங்களில் பேசியிருக்கோம். மிஸ்டர் ஷாப் ஸ்ட்ரெஸ்ட் தட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூகே அண்ட் இந்தியா வாஸ் நாட் டிரான்சாக்ஷனல் அண்ட் போத் கண்ட்ரீஸ் வர் நேச்சுரல் பார்ட்னர்ஸ் வித் மெனி காமனாலிட்டிஸ் அண்ட் ஷேர்டு கோல்ஸ்.
ரிலேஷன்ஷிப் ஒன்றும் ஆர்டிஃபிஷியலான ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது. எங்களோடது வந்து நேச்சுரல் பார்ட்னர்ஸாக இருக்கும். எங்களுக்குன்னு காமனாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஷேர்டு கோல்ஸ்னு, அதாவது ஒரே விஷயத்தை நோக்கி நாங்கள் 2 பேருமே பயணிக்கிற விஷயங்கள்னு பார்த்தோம்னாலுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. த லெட்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் R&D வாஸ் சைன்டு பிட்வீன் DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அண்ட் UK உடைய டிஃபென்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லெபார்ட்டரி ஆகிய 2 அமைப்புகளுக்கிடையே இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இங்கே பாருங்கள், வேர்ல்டு கேம் க்ளோஸ் டு த கிரிட்டிக்கல் 1.5 டிகிரி செல்சியஸ் லிமிட் இன் 2023. ஒவ்வொரு வருஷமும் முடியும் போது நிறையா ரிவ்யூஸ் இருக்கும். அதாவது என்விரான்மெண்டலாக, எக்கனாமிக்கலாக, ஜாகிரபிக்கலாக, ஹிஸ்டாரிக்கலாக, பொலிட்டிக்கலான்னு நிறையா சொல்லுவாங்க. இந்த வருஷம் இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு அப்படின்னு. என்டர்டெயின்மெண்ட்டாகவும் நிறையா பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு. ஸோ இப்போ இந்த வகையில் டெம்பரேச்சர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அந்த முடிஞ்ச வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணும். அந்த வகையில் 2023 அந்த ஆவரேஜ் டெம்பரேச்சரை கால்குலேட் பண்ணியிருக்காங்க. தே கேம் டு நோ அபவுட் அ ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன். என்னன்னா, அது ஷாக்கிங்னா ஒன்றும் இல்லை, பெருசாக எதிர்பார்த்தது தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023 இஸ் த ஹாட்டஸ்ட் ஆன் ரெக்கார்ட். ஹாட்டஸ்ட் இயர் 2023 தான், வித் இன்க்ரீஸ் இன் எர்த் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் நியர்லி கிராசிங் த த்ரெஷ்ஹோல்டு ஆஃப் 1.5 டிகிரி செல்சியஸ். அதாவது ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ஏரான்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய தொழிற்சாலைகள் வருவதற்கு முந்தைய காலம், அதில் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். இதை நம்ம T0ன்னு வச்சுப்போம். சரியா? இப்போது ப்ரெசன்ட் இயர், இதை நம்ம T1 அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். சரியா? இப்போ இந்த T0க்கும் T1க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் போட முடியும், ஏன்னா T1 தான் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸு 1.5 டிகிரி செல்சியஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த 1.5 டிகிரி செல்சியஸ் ஆவரேஜாகவே 2100 1.5 டிகிரி செல்சியஸாக வந்துடும். அண்ட் அதிகபட்சமாக 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க 2100. ஆனால் அது எப்போவே வந்துருச்சு பாருங்கள். 2023லேயே கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து 1.5 டிகிரி செல்சியஸ் கீழே இருந்திருக்கு. ஆஃப் த டேஸ் 1.5 டிகிரி செல்சியஸ் இருந்திருக்கு. அண்டு அந்த டேஸ்னுடைய ஆவரேஜாகவே, சராசரியாகவே இந்த ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவலோட உள்ள டெம்பரேச்சரை விட 1 டிகிரி செல்சியஸ் ஜாஸ்தியாகவே இருந்திருக்கு எல்லா நாளும். அதுதான் இங்கே முக்கியம், எல்லா நாளும். கிளைமேட் சேஞ்ச் இன்டென்சிஃபைட் ஹீட் வேவ்ஸ், droughts and wildfires across the planet and pushed the global thermometer 1.48 degrees Celsius above the pre-industrial benchmark. ஸோ அப்போ தொழிற்சாலை காலங்கள், தொழில் புரட்சி ஏற்பட்ட காலகட்டங்களில் விட இப்போ 1.48 டிகிரி செல்சியஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இட் இஸ் ஆல்சோ த ஃபர்ஸ்ட் இயர் வித் ஆல் டேஸ் ஓவர் 1 டிகிரி வார்மர் தென் த ப்ரீ இண்டஸ்ட்ரியல் பீரியட். பாருங்கள், ஃபஸ்ட் இயர், இதுக்கு முன்னாடி வந்து இண்டஸ்ட்ரியல் லெவல்ஸை விட டெம்பரேச்சர் அட்லீஸ்ட் 1 டிகிரியாவது எல்லா நாளும் 365 நாளும் 1 டிகிரியாவது கூட இருந்திருக்கு. த டெபுட்டி ஹெட் ஆஃப் த கோப்பர்னிகஸ் கிளைமேட் சேஞ்ச் சர்வீசஸ் அவர்னு சொல்லியிருக்காங்க. அந்த டெம்பரேச்சர்ஸ் டியூரிங் 2023 லைக்லி எக்ஸிட் தோஸ் ஆஃப் எனி பீரியட் இன் அட்லீஸ்ட் 1 lakh இயர்ஸ். சொல்ல கேட்க வருத்தமாக இருக்குது. கடந்த 1 லட்சம் வருஷங்களில் எந்த ஒரு காலகட்டத்தை விட 2023 டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வருஷம் ஆகிட்டே தான் போகுது. 2019 நான் முதல்ல இந்த நியூஸ், இதே மாதிரி சிமிலர் நியூஸ் கேள்விப்பட்டது வந்து 2019 நினைக்கிறேன். 2019 சொன்னாங்க இதுதான் ஹாட்டஸ்ட் இயர்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. 20 நாங்கள் 21 நாங்கள் 22 நாங்கள் இப்போ 23 வரைக்கும் வந்துருச்சு. திஸ் இஸ் த ஹாட்டஸ்ட் இயர்னு சொல்லிட்டாங்க. 2024 திஸ் இஸ் த ஹாட்டஸ்ட் இயர் எவர் ரெக்கார்டட் அப்படின்னு வரப்போகுது. பட் இது எப்போ குறைய போகுது அப்படிங்கிறது தெரியல. குளோபல் வார்மிங் ரொம்ப மோசமாக போய்கிட்டே இருக்குது. பட் நம்ம கொஞ்சம் கூட அதை மதிக்கிறதே கிடையாது. மதிக்காமல் நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பொறுப்பு அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. இந்த பொறுப்பு துறப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டிஸ்க்ளைமரை பொறுப்பு துறப்புன்னு சொல்லுவாங்க. இந்த டிவிக்காரங்கள்லாம் சீரியல்லையோ இல்லை ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போதோ அவங்கக்கிட்ட தான் பஞ்சாயத்து, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் பொறுப்பு துறப்போடு கிடக்கிறோம். நம்ம டிஸ்க்ளைமர் போட்டுட்டு பொறுப்பு திறந்துடுறோம், எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது கவர்மெண்ட்டோட வேலை, கவர்மெண்ட்டு தான் இந்த டிகிரியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், நானாக பொல்யூட் பண்ணேன் இத்தனை வருஷமாக என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோடு தான் நம்ம இருக்கோம். எத்தனை பேர் என்விரான்மெண்டல் கன்சர்னாக இருக்காங்க. நினச்சா கோபமும் தான் வருத்தமும் தான் வருது. ரைட், விடுங்க. Exceeded the 1.5 degree Celsius limit, beyond which climate impacts more likely to become self-reinforcing and catastrophic. Self-reinforcingனா climate change தன்னை வலுப்படுத்தி கொண்டே இருக்குது. climate changeனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள், அதனுடைய தாக்கங்கள் இன்னும் வலுப்பெற்று கொண்டே இருக்கிறது. அண்ட் அது ரொம்ப மோசமானதாக வரப்போகுது. கெட்டாஸ்ட்ரோஃபிக், ஒரு சுனாமி மனசில் வச்சுக்கோங்க, இதான் கெட்டாஸ்ட்ரோஃபிக். 2004 வந்த சுனாமி தான் கெட்டாஸ்ட்ரோஃபிக்.
But even if Earth's average surface temperature breaches 1.5 degrees Celsius 2024, as some scientists predict, it does not mean the world has failed to meet the Paris Agreement target of capping global warming under the threshold. ஈவன் நம்ம 2024லேயுமே 1.5 டிகிரி செல்சியஸை ரீச் பண்ணுவோம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படியே 1.5 டிகிரி செல்சியஸை ரீச் பண்ணாலும் இது பாரிஸ் அக்ரிமெண்ட்டோட ஃபெயில்யூர் ஆகாது. ஏன் ஆகாதுன்னா, டெம்பரேச்சர்ஸ் அப்படிங்கிறது ஒரு மீன் டைமுக்கு ஆவரேஜாக இருக்கணும். 30 to 35 இயர்ஸுக்காவது நம்ம ஆவரேஜாக வந்து நம்ம பார்க்கணும். அந்த ஆவரேஜ் தான் நம்ம வந்து கிளைமேட்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நம்ம சாதாரணமாக ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்கும் வெதர் வெர்சஸ் கிளைமேட் அப்படின்னு சொல்லி, வானிலை மற்றும் காலநிலைக்கான வித்தியாசம்னாலே, வானிலை அப்படிங்கிறது தினசரி டே டு டே வந்து கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்கிறது தான் வந்து வானிலை. வேறு காலநிலை அப்படிங்கிறது ஓவர் அ லாங் டேர்ம் பீரியட், மேபி 30 to 35 இயர் அந்த மாதிரி பீரியட்ஸில் உள்ளது. ஸோ 2023 முதல் இப்படியாக இருக்குது. 2024 ஆனாலும் அது வந்து நம்மளுடைய பாரிஸ் அக்ரிமெண்ட்டு மீட்டிங்கை குறைக்காது. அந்த டார்கெட்ஸை வந்து ஃபெயில் ஆக்குனதா அர்த்தம் இல்லை. ஏன்னா நமக்கு இன்னும் ஒரு 30-35 வருஷம் டைம் இருக்குது. ஆமாம்மா, டைம் இருக்குது. தட் வுட் அக்கர் ஒன்லி ஆஃப்டர் செவரல் சக்ஸசிவ் இயர்ஸ் அபவுட் த 1.5 டிகிரி செல்சியஸ் பெஞ்ச் மார்க். சொன்னல நிறையா வருஷம் தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். ஈவன் தென் த 2015 ட்ரீட்டி அலோஸ் ஃபார் த பாசிபிலிட்டி ஆஃப் ரெடியூசிங் எர்த்ஸ் டெம்பரேச்சர் ஆஃப்டர் எ பீரியட் ஆஃப் ஓவர் ஷூட். இப்போதான் எப்படி இருக்கும்னா, எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கிறது, ஒரு இடத்துல பீக் ஆகும். இதை தான் ஓவர் ஷூட்டுங்கிறாங்க. பீக் ஆகும். பீக் ஆன பின்னாடி இதை வந்து மேபி ஃப்ளாட் ஆகி ஃபால் ஆகலாம், இல்லை ஃபால் ஆகலாம் ஸ்ட்ரைட்டாக. இது 2 பாசிபிலிட்டி இருக்குது. இப்படி ஃபால் ஆச்சு, இதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம எடுக்கிற மெஷர்ஸுமே எஃபெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். கரெக்டாக இம்பேக்ட் ஆகிறது கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ இவ்வளோ நாள் இந்த நடக்கிறது இல்லாமல் இவ்வளோ நாள் பண்ண சேட்டைகள், இந்த சேட்டைகளோட விளைவாக வந்து எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. பட் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே திருத்திக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, இது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆக ஆரம்பினா ரீக்ளைம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சு இவங்க பேசுகிறாங்க. பட் இப்போது அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பெருசாக இல்லையே. அந்த 1.5 டிகிரி செல்சியஸை தாங்கி பிடிக்கிற அளவுக்கு இல்லையே. 2100 நம்ம இருக்க போகிறது இல்லை பெரும்பாலும். சரியா? மேக்ஸிமம் நம்ம எல்லாம் 1-2 பேர், ஒரு 1% பீப்புள் இருப்போம். ஆனால் அதாவது இப்போ நம்ம படிக்கிற பீப்புள் 1% பீப்புள் சொல்ல வரேன், ஒட்டுமொத்தமாக சொல்ல வரல. 1% பீப்புள் வந்து பார்க்குறதுக்கு இருப்போம் இப்போ உள்ளவங்க. ஆனால் என்ன நடக்க போகுது தெரியல. அடுத்து எடிட்டோரியல், growth sans demand. கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் சீம்ஸ் டு பி ப்ராப்பிங் அப் growth. ஸோ என்எஸ்ஓ ரிலீஸ் பண்ண அந்த டேட்டாவின் அடிப்படையில் அண்ட் அப்கமிங் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸை மைண்டில் வச்சு இந்த இது எழுதியிருக்காங்க. த ஃபஸ்ட் அட்வான்ஸ்ட் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம் ஃபார் த கரண்ட் ஃபிஸ்கல் இயர் ப்ரெசன்ட் அ பிக்சர் ஆஃப் எக்கனாமி ஆன் ஸ்டீராய்ட்ஸ். ஸ்டீராய்ட்ஸ்னால் என்ன? ஸ்டீராய்ட் போட்டால் பயங்கரமாக வேகமாக செயல்படலாம். அதே போல் எக்கனாமி ரொம்ப ஸ்டீராய்டில் போட்ட மாதிரி வளர்ந்து அடைஞ்சிட்ருக்கு. ஆஃப் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். ஸோ கவர்மெண்ட் அதிக அளவு ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. வைல் என்எஸ்ஓ வந்து ஜிடிபி க்ரோத்தை மார்ஜினலி அப்டிக் பண்ணியிருக்காங்க 7.3%. அதில் ஏற்கனவே அதோட எஸ்டிமேஷன் 7.2% இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஹவவர் செக்டோரல் ரிலேட்டடாக அவுட்புட்டோடைய ஃபிகர்ஸை வந்து நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும்போது நமக்கு இந்த கிராஸ் வேல்யூ ஆடடில் நிறைய விஷயங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் கிடைக்குது. டிமாண்ட் டேட்டா ரிஃப்ளெக்டட் இன் எக்ஸ்பெண்டிச்சர் நம்பர்ஸ் பாசிட் அண்ட் எக்கனாமி ஸ்டில் சர்ச்சிங் ஃபார் டியூரபிள் டிரைவர்ஸ் ஆஃப் அ கன்சம்ஷன் லெட் க்ரோத். நுகர்வின் வழியாக வளர்ச்சி அடைவதற்கு தேவையான காரணிகள் போதுமான அளவில் இல்லை. அதுக்கான காரணிகளை நம்ம தேடிட்டு இருக்கோம். அதாவது எப்படி கன்சம்ஷனை அதிகப்படுத்துறது, கன்சம்ஷனை அதிகப்படுத்தக்கூடிய ஃபேக்டர்ஸை நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். அது இன்னும் அவ்வளோவா சிறப்பாக இல்லை அப்படிங்கிறாங்க. வைல் ஓவரால் ஜிவிஏங்கிறது கிராஸ் வேல்யூ அடிஷன் க்ரோத் வந்து 6.9% ஸ்லிப்பாக இருக்குது. ஹவவர் அது 7% இருந்துச்சு இதுக்கு முந்தின ஃபிஸ்கல் இயரில். 0.1% ஸ்லிப்பாக இருக்குது. அண்ட் அக்ரிகல்ச்சர், லைஃப் ஸ்டாக், ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஃபிஷிங் செக்டார், விவசாயம், கால்நடைகள், காடுகள் மற்றும் மீன்பிடிப்பு துறைகள் ஆகியவை எல்லாமே ஊரக பொருளாதாரத்தினுடைய அடித்தளமாக விளங்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான துறைகள். அதேபோல் இவங்க தான் வந்து அதிகமாக வேலை கொடுக்கக்கூடிய, அதாவது ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய இதில் லார்ஜஸ்ட் ப்ரொவைடர்ஸும் இவங்க தான். அண்ட் அதே போல் சர்வீஸ் எக்கானமியை தாண்டி பார்த்தோம்னா எக்கனாமி வேல்யூ பொறுத்த வரைக்கும் செகண்ட் லார்ஜஸ்ட் ஜென்ரேட்டர், அதாவது நம்மளுடைய பொருளாதார மதிப்பு கூட்டல் அப்படிங்கிற விஷயங்களில் செகண்ட் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்னால் இந்த செக்டார்ஸை சொல்லலாம். ஆனால் இவங்களுடைய அவுட்புட் எக்ஸ்பேண்ட் ஆகிறது வெறும் 1.8% தான் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. இது கடந்த 8 ஆண்டுகளில் மிகவும் ஸ்லோவாக இருக்குது. இது 2022-23 4% அளவுக்கு க்ரோ ஆகிட்டு இருந்துச்சு. பட் இந்த வருஷம் அது 1.8%, கிட்டத்தட்ட 50%க்கு மேலே குறைஞ்சி போட்டுச்சு. அண்ட் ஈவன் திஸ் பேஸ் ஆஃப் க்ரோத் மே பி ஆப்டிமிஸ்டிக். அவங்க இதையுமே வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பேசியிருக்காங்க, ஒரு பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க.
மற்றபடி இதில் பிரச்சனைன்னு பார்த்தோம்னா காரிப் அவுட்புட் குறைஞ்சி போச்சு, ராபி பயிர்கள் பயிரிடுறதுக்கான நேரத்தை வந்து தாமதம் ஆயிடுச்சு. குறிப்பாக வந்து நெல் மற்றும் பருப்பு வகைகளில் பயிரிடுறதுக்கு நேரம் அதிகமாக எடுக்கப்பட்டது. அதே போல் சர்வீஸ் எக்கனாமியில் செகண்ட் லார்ஜஸ்ட் காம்பனண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஆம்னிபஸ் ட்ரேடு, ஹோட்டல்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷன், ப்ராட்காஸ்டிங் செக்டாரும் இவங்களுமே நிறைய ஜாப்ஸ் கொடுக்கக்கூடியவங்க. அந்த செக்டார்லேயுமே கிட்டத்தட்ட க்ரோத்தோட பேஸு பாதி அளவுக்கு குறைஞ்சிருக்கு. லாஸ்ட்டு ஃபிஸ்கல் இயரில் 14% வளர்ந்துருந்தது. இந்த ஃபிஸ்கல் இயரில் வெறும் 6.3% தான் குரோ ஆயிருக்கு. இங்கேயுமே இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நவம்பரில் ரிலீஸ் ஆன எஸ்டிமேட்ஸை தான் என்எஸ்ஓ எடுத்திருக்காங்க. இது வந்து ஜிடிபி எஸ்டிமேட்ஸோட செகண்ட் குவார்ட்டரில் ரிலீஸ் ஆனது. ஹவவர் வந்து அதுக்கப்புறம் அந்த க்ரோத் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன் த டிமாண்ட் சைட், ப்ரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், தனிநபர் இறுதி நுகர்வு செலவு, the largest component of GDP with a share that till 2 decades ago exceeded 60%, is projected to log its slowest non-pandemic year expansion in more than 20 years. அதாவது இந்த ப்ரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் கூட இது கடந்த 20 ஆண்டுகளாகவே, கடந்த 2 டிகேட்ஸாகவே ஜிடிபியினுடைய மிகப்பெரிய காம்பனண்ட்டாக இருந்த இது கடந்த 20 வருஷங்களில் இல்லாத அளவுக்கு பேண்டமிக் இயர்ஸை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா அதோடைய வளர்ச்சி மிகவும் கம்மியாக வளர்ந்துருக்கு. அட் 4.4% ப்ரைவேட் கன்சம்ஷன் ஸ்பெண்டிங் க்ரோத் வந்து பின் லோயஸ்ட் எப் சின்ஸ் த பேண்டமிக் வந்ததுலேருந்து அது வந்து 4.4%ங்கிறது ரொம்ப கம்மியான வளர்ச்சி. அக்கம்பெனிங் லாக்டவுன்ஸ் காஸ்ட் ஸ்பெண்டிங் டு த கான்ட்ராக்ட் பை மோர் தென் 5% in 2021, just over half of 2023's 7.5% pace. ஸோ இது 2021 5% அளவுக்கு கான்ட்ராக்ட் ஆகிருந்துச்சு. இதோடைய வளர்ச்சி இந்த 4.4%ங்கிறது 22-23 7.5% இருந்துச்சு. ஸோ இதில் ஜஸ்ட்டு பாதி தான், இதோட கொஞ்சம் பாதிக்கு கொஞ்சம் அதிகமாக தான் வந்து வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா 7.5ல் பாதி எவ்வளோ 3.7 சம்திங் ஓகே. அப்போ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி எவ்வளோ 4.4 வளர்ந்துருக்கு அப்படிங்கிறாங்க. வித் த ரூரல் எக்கனாமி ஸ்ட்ரகிளிங் அண்டர் த இம்பேக்ட் ஆஃப் மான்சூன் வெகாரியஸ், அதாவது மான்சூனுடைய வேறுபாடுகள்னால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊரக பொருளாதாரம், அதனால் இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் அவுட்புட்டு குறைஞ்சி போச்சு, வீக்னஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் டிமாண்ட் ஃபார் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் சோப்பு, டிட்டர்ஜென்ட்ஸு to a packaged foods to two-wheelers is yet to regain any kind of vigor in the hinterland. hinterland அப்படின்னா தூரமாக இருக்கக்கூடிய அல்லது மறைவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு அர்த்தம். ஊரக பகுதிகளில் இந்த பொருட்களுக்கான ப்ரொடியூசர்ஸ்க்கான டிமாண்ட் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் விச் இன்க்ளூட்ஸ் கவர்மெண்ட் கேபிட்டல் ஸ்பெண்டிங் ரிமைன்ஸ் த மெயின் பிரைட் ஸ்பாட் அண்ட் டிரைவர் ஆஃப் மூமெண்ட். ஸோ கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய கிராஸ் ஃபிக்ஸு கேபிட்டல் ஃபார்மேஷன், இதுதான் வந்து கவர்மெண்ட்டோட கேபிட்டல் ஸ்பெண்டிங்கையும் சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது இந்த நேரத்தில் அந்த எக்கனாமியை புஷ் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு டிரைவராக இருக்குது. என்எஸ்ஓ அதன்படி GFCF அதாவது கிராஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் 10.3% அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. டு a record share of 34.9% of GDP. This fiscal, with general election just ahead வரப்போது, policy makers face an unenviable choice: keep the spending spigot fully open to prop up growth at the risk of fiscal slippage. அதாவது கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங்கை அதிகரித்து ஃபிஸ்கல் ஸ்லிப்பேஜை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆர் டைட்டன் த பர்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் ரிஸ்க் ஃபர்தர் லாஸ் ஆஃப் மொமெண்டம். ஸோ அல்லது அந்த நம்ம செலவு பண்ணுறத கட்டைல் பண்ணிக்கிட்டு இன்னும் இந்த வேகம் எடுக்கிறத இன்னும் ஸ்லோவாக்கிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாக ஆகிடுது அப்படிங்கிறத பயந்துக்கிட்டு நிறையா ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டுறாங்க, பணத்தை வந்து புழக்கத்தில் விட மாட்டுறாங்க. இதனாலையும் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதை மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் ஃபர்தராக டைட்டன் பண்ணிங்கன்னா ஏற்கனவே இருக்கிற இந்த வளர்ந்துட்டு இருக்க அந்த ஸ்லோவான ஃபேஸும் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த எடிட்டோரியல் இன்வெஸ்டர் கான்ஃபிடென்ஸ். அதாவது இந்து நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எடிட்டோரியலில் ஒரு சில நேரங்களில் மட்டும்தான், வெகு சில நேரங்களில் மட்டும்தான் பாராட்டுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும். மற்றபடி கல்வி தான் ஊற்றுவாங்க. அதுலேயும் ஒரு சில நிறுவனங்களில் மட்டும்தான் பாராட்டு தொடர்ந்து பெற்றுட்ருக்கு. அதுவும் இஸ்ரோ மாதிரி நிறுவனம் தான் தொடர்ந்து பாராட்டு பெற்றுகிட்டே வரக்கூடிய ஒரு நிறுவனம், அது இந்து பேப்பரை பொறுத்தவரை. அந்த வகையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இதோடைய ஆக்டிவிட்டீஸை வந்து பாராட்டி பேசியிருக்காங்க. ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம். By getting industry leaders to commit to invest 6.64 lakh crore through 631 Memorandum of Understanding signed over the course of 2-day Global Investors Meet 2024, the Stalin government seems intent on using job creation to steer the state on a growth trajectory.
631 அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அதில் 6.64 லட்சம் கோடி அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த 2 நாள் மீட்டில் வந்து வாங்கிட்டாங்க. பட் இது மூலமாக இப்போ ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டு தமிழ்நாடை க்ரோத் ட்ரெஜெக்டரிக்கு ஜாப் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு டூலை யூஸ் பண்ணி வந்து க்ரோத் ட்ரெஜெக்டரிக்கு திருப்ப முயற்சி பண்ணியிருக்காங்க. The projection of additional 26.9 lakh jobs including 14.54 lakh through direct employment are meant to reinforce Tamil Nadu's reputation as an economic powerhouse. 27 லட்சம் ஜாப்ஸை வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. அதில் 16.54 லட்சம் ஜாப்ஸ் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் மூலமாக நடைபெற போகுது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய இந்த ஒரு பெரிய பொருளாதார ஒரு பவர் அப்படிங்கிறத வந்து அந்த ரெப்புடேஷனை வந்து மறுபடியும் எடுத்து காட்டியிருக்கு அப்படின்றாங்க. In sheer numbers, the success of 2024 edition dwarfed the outcomes in 2019 and 2015. ஸோ 2024 அவுட்கம் 2015 மற்றும் 19 நடந்த வெளிப்பாடுகள் எல்லாத்தையுமே மந்தமாக்க செஞ்சிருச்சு. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஃபீல்டுலனா க்ரீன் எனர்ஜி, வெஹிக்கிள்ஸ், நான் லெதர் ஃபுட்வேர்ஸ், ஆட்டோமொபைல், அட்வான்ஸ்ட் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங், டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ் ஆகிய விஷயங்கள். சிக்னிஃபிகண்ட்லி இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா டெவலப்டு சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ரீஜன்ஸை தாண்டி ஸ்டேட் முழுக்கவும் பரவி காணப்படுது. குறிப்பாக டீப் டவுன் சவுத், அதாவது ஊடுருவிய தெற்கு பகுதியில், இன்னும் அடிமட்ட தெற்கு பகுதியில். அவங்கள பொறுத்த வரைக்கும் தெற்குனா சவுத், சென்னைக்கு பக்கத்தில் தான் தெற்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரத்தில் வைக்கிறதா அவங்களுக்கு சவுத்து. ஆனால் இவங்க இன்னும் டீப் டவுன் சவுத்துக்கு வராங்க. வித் கிரியேஷன் ஆஃப் சப்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் Tier 2 அண்ட் Tier 3 சிட்டிஸ். Tier 2 Tier 3 சிட்டிஸ்னால் சென்னை மாதிரியான சிட்டிஸ் வந்து Tier 1 சிட்டிஸ். அதை தாண்டி சின்ன சின்ன சிட்டிஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் Tier 2 அண்ட் அதுக்கு விட சின்னதாக இருக்கிறது Tier 3 சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிட்டிஸில் இந்த மாதிரி டெவலப்மெண்ட் அண்ட் சப்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறதுங்கிறது இந்த ரீஜனல் டெவலப்மெண்ட்டுடைய பேலன்ஸுக்கு, அதாவது ஒரு சமமான ரீஜனல் டெவலப்மெண்ட்டுக்கு வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்ஷியலி ப்ரிவென்ட் மைக்ரேஷன் டு அர்பன் சென்டர்ஸ். நகரப்பகுதிகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த மைக்ரேஷனை வந்து குறைஞ்ச அளவு குறைக்கும். ஏன்னா நகரப்பகுதியில் ஆல்ரெடி அந்த மைக்ரேஷனால் பிதுங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 9 advanced nations had come in as partners and over 30 countries were participants in the conclave. தமிழ்நாடு மேலோட நம்பிக்கை 9 பெரிய நாடுகள் வந்திருக்காங்க, அட்வான்ஸ்டு கண்ட்ரிஸ் வந்திருக்காங்க. அண்ட் இன்ஸ்பயர்டு நியூ என்ட்ரன்ஸ், புதுசாக வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வியட்நாமோட லீடர் வின் ஃபாஸ்ட் டு சைஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு என்டர் டு த இந்தியன் மார்க்கெட் ஃப்ரம் தமிழ்நாடு வழியாக இவங்க இந்திய மார்க்கெட்டுக்குள்ளே நுழைய போகிறாங்க. வியட்நாமை சேர்ந்த வின் ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனி. நிறையா இந்தியா மற்றும் மல்டிநேஷ்னல் அண்ட் டொமஸ்டிக் குரூப்ஸும் கலந்துக்கிட்டாங்க. உண்டாய், டாட்டா, அதானி, குவால்காம், சைன் கோபைன், இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் இந்த கலந்துக்கிறதுங்கிறது இந்த தமிழ்நாடு மீதான அந்த இன்வெஸ்டர் கான்ஃபிடென்ஸை வந்து வெளிப்படுத்துது. nonetheless there is always a demonstrable gap. இப்போ பிரச்சனை என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு அதை சைன் பண்ணி அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. பட் அந்த அக்ரிமெண்ட்டை ஆக்ஷன் ரியாலிட்டியாக மாற்றுறதுக்கு இந்த இடையில இருக்க கேப் வந்து எப்போவுமே ரொம்ப பெருசாக இருக்கும். This has been the case with euphoria generating investor conclaves in general due to multiple factors such as time and on-ground constraints. அதாவது காலதாமதம் அதிகமாக எடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்டன்ஸ் நில அளவில் மீன்ஸ் உண்மையிலே ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நிறைய தாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடை $1 trillion எக்கனாமியாக 2030 மாற்றணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. டு பி மேட்ச்டு வித் த ஆக்ஷன்ஸ், த ரிலீஸ் ஆஃப் அ விஷன் ப்ளூ பிரிண்ட் சர்வ்ஸ் அஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இதுக்கான ப்ளூ பிரிண்ட் ரிலீஸ் பண்ணது ஸோ இதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக சர்வ் பண்ணலாம். பட் அவங்களுடைய ஆக்ஷன்லேயும் அது வெளிப்படணும். சீஃப் மினிஸ்டர்ஸ் பப்ளிக் கேரண்டி, பொது வெளியில் சீஃப் மினிஸ்டர் அவர்கள் வந்து ஒரு கேரண்டி கொடுத்துருக்காங்க. என்னென்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து அவருடைய ஆஃபீஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு வழிவகை செய்யப்படும். அதே போல் இந்த ப்ராஜெக்ட்ஸுக்கான சிங்கிள் விண்டோ சிஸ்டமில் நாங்கள் கிளியரன்ஸ் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் The single window system was monitored by Industries Minister headed special committee. ஸோ தொழிலக அமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு கமிட்டி இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை வந்து எப்போவுமே மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது ஒரு வெல்கம் டெமான்ஸ்ட்ரேஷன். கவர்மெண்ட் வந்து தங்களுடைய விஷனில் எவ்வளோ கமிட்டடாக இருக்காங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இது வரவேற்கத்தக்கது. ஆனால் இதோடைய கீ சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா is to ensure the potential investors have to access the vast land parcel to set up their projects. அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை செட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்டர்ஸுக்கு இந்த மாதிரி லேண்டு பார்சல்ஸ் அதிகமாக க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். ரீசெண்டாக தமிழ்நாட்டில்
நிறைய சேலஞ்சஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கான லேண்ட் அக்விசேஷனில் நிறையா ப்ராப்ளம் ஓடிட்டுருக்கு. பரந்தூர் ஏர்போர்ட்டில் ஆரம்பித்து நிறையா பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அட் த சேம் டைம் டிரான்ஸ்பரண்ட்லி ஷேரிங் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஆல் எம்ஓஎஸ். ஸோ அரசாங்கம் கையெழுத்திட்ட எல்லா அக்ரிமெண்ட்டையும் வெளிப்படையாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும். அண்ட் பீரியாடிக் அப்டேட் ஆன் தேர் ப்ரோக்ரஸ் வுட் ஃபர்தர் பூஸ்ட் இண்டஸ்ட்ரி கான்ஃபிடன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த எம்ஓஎஸோடைய பீரியாடிக் அப்டேட் என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு தடவை நம்ம அப்டேட் பண்ணுறது, குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு ஒரு தடவை அப்டேட் பண்ணுறது ஃபர்தர் தமிழ்நாட்டுடைய இண்டஸ்ட்ரி கான்ஃபிடன்ஸை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க.